ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல். உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். உன்னில் தொலைந்தேனடி நான், எபிசோட் 8. கார்த்திகேயன் வீட்டிலிருந்து வந்ததிலிருந்து சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போயிருந்த அனைவரும் பாதி கிணறு தாண்டிட்டோம், இனி மீதியை எப்படி தாண்டுறதுன்னு யோசித்து கொண்டிருந்தனர். படிகளில் யாரோ இறங்கும் சத்தம் கேட்டு அங்கு பார்த்தார்கள். தங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த துருவனை கண்டு தங்கள் பேச்சின் திசையை மாற்றி சகஜமாக அவனை பார்த்த பார்வதி அம்மாள், என்னப்பா துருவன், நீயும் ராஜும் சாப்பிட்டீங்களா என முகமலர்ச்சியுடன் கேட்க, எஸ் மாம், நாங்கள் சாப்பிட்டோம், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்றவனை என்ன என்பது போல் அனைவரும் தன்னை பார்ப்பதை கவனித்த துருவன், மாம், நான் சென்னைக்கு கிளம்புறேன், நீங்கள் வந்த உடனே சொல்லிட்டு போகலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவரை மகிழ்ச்சி கடலில் தத்தளித்து கொண்டிருந்தவர்களின் முகம் இருள, மகனின் பேச்சில் முகம் சுருங்கிய பார்வதி அம்மாள், இன்னைக்கே போகணுமா துருவன் என்றபடி தவிப்பாக கேட்டார். எஸ் மாம், நாளைக்கு ஈவினிங் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஸோ இப்போவே கிளம்புனாதான் நாளைக்கு அதை அட்டன் பண்ண முடியும் என்று விளக்கம் கொடுத்தான் துருவன். என்ன சொல்லி இவனை தடுத்து நிறுத்துவது என புரியாமல் மாமியாரையும் கணவரையும் பார்த்து ஏதாவது செய்யுங்க என்பது போல் பார்த்தவரை கண்ட அமுல்ராஜ், ஏண்டி, நான் சொன்னா மட்டும் உன் பையன் அப்படியே என் பேச்சை கேட்காம இருந்துடுவான் பாரு என்று மெதுவாக மனைவியின் காதில் கடுகடுத்தவரின் பேச்சை கேட்ட பார்வதி அம்மாள், இவரை போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும் என்ன நொந்தவர் மாமியார் ஏதாவது செய்வார் என்ற நம்பிக்கையில் அவரை பார்க்க, மருமகளின் நம்பிக்கை பொய்யாக்காமல் கோதையம்மாள் பேரனை நோக்கி, துருவன், நான் சொல்கிறத கேளு, இன்னைக்கு தான் திருவிழா முடிஞ்சிருக்கு, இன்னைக்கே ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க துருவன், அதனால் நாளைக்கு காலையில் கிளம்பி போங்க என்றவரை முறைத்த துருவன், போதும் பாட்டி என கையை உயர்த்தி தடுத்தான். என்னை போக விடாமல் பண்ணலாம்னு நினைக்காதீங்க பாட்டி, நீங்கள் உங்கள் கௌரவம் அது இதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க, நானும் உங்களை மதித்து வந்துட்டேன், திருவிழா முடிஞ்சதும் நான் கிளம்பிடுவேன்னு சொல்லி தான் நான் இங்கே வர சம்மதிச்சேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே என்று கோபமாக கத்தினான் துருவன். இப்போ எதுக்கு துருவன் பாட்டிக்கிட்ட இப்படி குரலை உயர்த்தி பேசுகிற என கண்டித்த அமுல்ராஜை பார்த்தான். டேட், எனக்கு மட்டும் பாட்டிக்கிட்ட சண்டை போடணும்னு எந்த ஆசையும் இல்லை, நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன், அதை ஏன் அவங்க தடுக்கிறாங்க? பெரியவங்க ஏதாவது சொன்னால் அதை கேட்டு பழகு துருவன், அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்துக்கும் விதண்டாவாதம் பண்ணாத, அவங்க போக வேண்டாம்னு சொன்னால் சரின்னு சொல்லு, ஒருவேளை இன்னைக்கு ஒரு நாள் நீ இங்கே ஸ்டே பண்ணுறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சிட மாட்ட, ஸோ அவங்க சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு போ, அதே தான் நானும் கேட்குறேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் ஸ்டே பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது என தந்தையை மடக்கிய பேரனின் பேச்சு சாமர்த்தியத்தை கண்டு வியந்த கோதையம்மாள், தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் பேரன் என்று இங்கே தங்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்தவர் ஒரு முடிவுடன் அவனை எதிர்த்து களத்தில் குதித்தார் கோதையம்மாள். சும்மா எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசணும்னு பேசிட்டு இருக்காத துருவன், எப்போதான் உன்னோட வட்டத்துக்குள்ளே இருந்து வெளியே வரப்போற என்றவரை முகம் சிவக்க பார்த்தவனை கண்டு கொஞ்சம் கூட தடுமாறாமல், இப்போ எதுக்கு என்ன முறைக்கிற? இனிமேலும் நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் எங்களால் தலையாட்ட முடியாது, இன்னைக்கே எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என அதிகார குரலில் கூறுபவனின் பேச்சில், இவங்க ஏன் இப்போ இவ்வளோ எமோஷன் ஆகிறாங்க என யோசித்தபடியே, என்ன தெரியணும் உங்களுக்கு என்ற குரலிலே அவனின் அடக்கப்பட்ட கோபத்தை எடுத்துரைத்தான். நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு நடக்கணும் என்ற குரலே தன்னை ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டிவிட பார்க்கிறார்கள் என உள் உணர்வு அபாயமணி அடிக்க, அந்த பேச்சை வளர்க்க விரும்பாதவன், நான் ஊருக்கு போகக்கூடாது, அவ்வளவுதானே, சரி நான் போகலை, இப்போ சந்தோஷமா என்று கூறியபடி திரும்பினான். துருவனின் குணத்தை பற்றி நன்கு அறிந்த கோதையம்மாள், அவன் தன் பேச்சு செல்லும் பாதையை புரிந்து கொண்டதால் அதை தொடர விரும்பாதவன் இப்படி கூறி நழுவ பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்ட கோதையம்மாள், இவனை இப்போது விட்டால் பிறகு பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தார். நான் அதை சொல்லலை துருவன் என்ற குரலே நெஞ்சில் ஒரு திகிலை ஏற்படுத்தியது. இங்கே பார் பாட்டி, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, நானும் அதை ஒத்துக்கிட்டேன், இதுக்கு மேலே வேற எதை பற்றியும் பேச எனக்கு விருப்பம் இல்லை என கட்டு தெரித்தாற்போல் பேசியவனை கண்ட அனைவருக்கும் இவனை எப்படி நம் வழிக்கு கொண்டு வருவது என விழிப்புதுங்கி போய் அவர்களின் உரையாடலை கவனித்தனர். இதற்கெல்லாம் நான் அசர்ற ஆள் இல்லடா பேராண்டி என நினைத்தவர், உனக்கு விருப்பம் இல்லைனாலும் எங்கள் விருப்பத்தை கேட்க வேண்டியது உன் கடமை துருவன், எனக்கு விருப்பமில்லாத எதையும் இதுவரைக்கும் செஞ்சது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் பாட்டி, அதனால் எனக்கு விருப்பமில்லாத எதையும் என்ன செய்ய சொல்லாதீங்க என்றபடி பாட்டியின் கண்களை எதிர்த்து நின்று சொன்ன தோரணையே சொன்னது, நீங்கள் சொல்லும் எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று. முதலில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன பல விஷயங்களை
பின்னாடி நீ விருப்பப்பட்டு செய்யும்படி வைத்ததாக எனக்கு ஞாபகம். நான் சோர்ந்து போன சமயங்களில் அவர் சொன்ன சில விஷயங்களை செய்ய முதலில் எதிர்த்தவன் அதன்பின் அதை விரும்பி செய்ததை பாட்டி இப்போது சொல்லி காட்டியதை புரிந்து கொண்ட துருவன், அது எல்லாம் எனக்கு விருப்பம் இருந்ததால் செஞ்சனே தவிர உங்கள் விருப்பத்துக்காக செய்யலை என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க என அசராமல் சொன்னான் துருவன். நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதை முதல்ல நான் சொல்லும்போது உனக்கு பிடிக்கலைன்னு நீ சொன்னதை நீயும் மறந்துடாத என்று சொல்லி உனக்கு நான் பாட்டிடா என்பது போல் கெத்தாக பார்த்தவரை கண்டு ஆத்திரம் தலைக்கு ஏறியது. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க என எரிச்சல் பட்டவனை கண்ட கோதையம்மாள், அப்படி வாடா வழிக்கு, யாருக்கிட்ட, ஏன் கிட்ட வா என மனதில் நினைத்தவர் எழுந்து நின்று பேரனை நேர்பார்வை பார்த்து, எனக்கு மட்டுமில்லை, இங்கே இருக்கிற எல்லோருக்கும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அதை கண்குளிர பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். அதை நிறைவேற்ற வேண்டியது உன் பொறுப்பு துருவன் என்றார் கோதையம்மாள். ஒரு எரிமலையின் சீற்றத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். வாட் என்று கத்தினான் துருவன். அனைவரையும் கண்களால் நீங்களும் இதுக்கு உடந்தையா என்பது போல் பார்த்தான். எல்லோரும் ஒரு முடிவோடத்தான் என்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க, அப்படித்தானே என உரிமையவனை கண்டு அதிர்ந்தாலும் பேரனை நோக்கிய நடராஜன், இங்கே பாரு துருவன், எங்களுக்கு நீ சந்தோஷமா மனைவியோடையும் குழந்தையோடையும் வாழ்கிறத பார்க்க ஆசையாக இருக்குது. எங்களோட இந்த விருப்பத்தை கூட உன்னால் நிறைவேற்றி வைக்க முடியாதா என தன்மையாக கேட்டவரின் பேச்சில் அவரை பார்த்து, மனைவி குழந்தை என ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தமாகவும் நக்கலாகவும் சிரித்தபடி துருவன் கூறினான். எல்லாம் தெரிந்தும் உங்களால் எப்படி என்கிட்ட இருந்து இதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுது என விரக்தியுடன் சொன்னவனின் குரலில் இருந்த வலியை உணர்ந்த அனைவரும் அவனை விட அதிகமாக துடித்தனர். அப்போ இதுதான் உன் முடிவுன்னா என் முடிவையும் கேட்டுக்கோ துருவன். நீ இப்படி தனி மரமாக இருக்கிறத பார்த்து பார்த்து தினம் தினம் மனம் நொந்து நொந்து நான் வாழ்கிறத விட ஒரே அடியாக நான் போயிட்டேன்னு வையி, உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை என உடைந்து போன குரலில் கூறிய கோதையம்மாள் பேரனின் பிடிவாதத்தை கண்டு மனம் தளர நிற்க முடியாமல் அருகிலிருந்த சோஃபாவில் சாய இதுவரை திடமாக நின்று போராடியவன் பாட்டியின் நிலை கண்டு பதறியபடி ஓடி அவரை தாங்கி பிடித்து சோஃபாவில் அமர வைத்தான் துருவன். அதற்குள் மற்றவர்களும் அத்தை, கோத, அம்மா என ஒவ்வொருவரும் அவரின் நிலையை கண்டு அதிர்ந்து கோதையிடம் பதட்டத்துடன் வந்தார்கள். பார்வதி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா என்ன நடராஜன் மருமகளிடம் கூறியபடி மனைவியை தோளில் சாய்த்து, என்னாச்சு கோத, ஹாஸ்பிட்டல் போகலாமா என கேட்க மருமகள் கொண்டு வந்த தண்ணீரை பருகி கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்தவர் தன்னை சூழ்ந்திருந்த அனைவரையும் சமாதானப்படுத்திய பாட்டி பேரனை கண்களில் வலியுடன் பார்க்க பாட்டியின் பேச்சை ஜீரணிக்க முடியாமல் உள்ளுக்குள் உடைந்து போனவன் கண்களை மூடி அதை சமன் செய்ய போராடி ஒரு தீர்க்கமான முடிவுடன் அவரை பார்த்தான். இப்போ எதுக்கு பாட்டி இப்படியெல்லாம் பேசுறீங்க என கடுகடுத்தவன், என்னை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் நான் கஷ்டத்தை தரேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமேலும் அதை தர நான் விரும்பலை என்றவுடன் ஒருவித எதிர்பார்ப்புடன் அனைவரும் அவனை பார்த்தனர். இனிமே உங்கள் கூட இருந்து உங்களை நான் சாகடிக்க விரும்பலை, அதனால் நான் வீட்டை விட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் கொடுத்த பேரதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் அனைவரின் பார்வையும் அவன் மீது நிலைக்குத்தி நிற்க அங்கு ஒரு மயான அமைதி நிறைவேறியது. ஒருவாறு அதிலிருந்து மீண்ட அமுல்ராஜ், என்ன பேசுகிற துருவன், நீ இப்படி வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்காகவா உன்கிட்ட நாங்கள் இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருந்தோம் என எரிந்து விழ, ப்ளீஸ் டேட், இதுக்கு மேலே இதை பற்றி பேச எனக்கு மனசில் மட்டும் இல்லை, உடம்புலையும் தெம்பு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நான் காயப்பட்டு இருக்கேன் என ஒருவித இயலாமையுடன் கூறினான் துருவன். இப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத துருவன், நீ இல்லாமல் நாங்கள் எல்லோரும் எப்படி இருப்போம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? இந்த வார்த்தையை கேட்கவா உன்னை தவமிருந்து நான் பெத்தேன் என மார்பில் சாய்ந்து கதறிய தாயின் கண்ணீரில் சட்டை நனைய அதில் தாயின் முகத்தை நிமிர்த்தி அவரின் கண்ணீரை துடைத்தான் துருவன். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் நாளை போகணும்னு முடிவெடுத்தன்னா இன்னைக்கே கிளம்பிடுவேன் என மிரட்ட அந்த மிரட்டலுக்கு பணிந்த பார்வதி அம்மாள் அழுகையை நிறுத்த போராடினாள். நீ பேசுறது உனக்கே சரியா படுதா துருவன்? நாங்கள் எல்லோரும் உன் மேலே உயிரையே வச்சிருக்கோம்னு தெரிஞ்சும் உன்னால் எப்படி இப்படி எங்ககிட்ட பேச முடியுது என நடராஜன் பேரனின் முடிவில் அதிர்ந்து தன் மன ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பதில் பேச முனைந்த துருவனை கை தூக்கி தடுத்த நடராஜன், எனக்கு தெரியும் துருவன், உன்னோட இந்த முடிவுக்கு நீ எங்கள் மேலே வச்சிருக்க அளவு கடந்த பாசம்தான் காரணம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவசரத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியாக இருக்காது. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் எல்லோரும் இப்போ போய் படுங்க, நாளைக்கு கதையை நாம் நாளைக்கு பேசிக்கலாம் என்றவரின் சோர்வு அவர் முகத்தில் தெரிந்தது. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமுல்ராஜ் தன் மனைவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர
துருவனை திரும்பி திரும்பி பார்த்தபடி செல்லும் தாயின் தவிப்பை கண்டு உள்ளுக்குள் வருந்தினான். தாத்தாவிடம் சிறு தலை அசைத்து அங்கிருந்து திரும்பி நடக்க முயன்றான். அவரின் கை வளைவில் எழுந்து நின்று தன்னை நோக்கி ஒரு வெற்றி பார்வை பார்த்தபடி சென்ற பாட்டியை கண்டவன் சிலையாக உறைந்து நின்றான் துருவன். இதுவரை பாட்டியுடன் எவ்வளவோ சண்டை போட்டு இருக்கிறான் தான். அதில் அவரின் பல முகங்களை கண்டிருக்கிறான் தான். ஆனால் அவரின் முகத்தில் இதுவரை காணாத வெறுமையை கண்டவனுக்கு அந்த பார்வையின் தன்மையை அறிய அவன் முயல, அதில் பயம் கொண்ட இதயம் வேகமாக துடிப்பதை உணர்ந்தவனுக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது. தான் பேசிய வார்த்தைக்கு அனைவரும் தன்னை கண்டித்த போதும் பாட்டி ஒரு வார்த்தை கூட தன்னிடம் பேசவில்லை என்று நினைக்கும் போதே ஏதோ ஒன்று தவறாகப்பட காலை எழுந்தவுடன் முதல் வேளையாக பாட்டியிடம் சென்று பேச வேண்டும் என முடிவு செய்தபடி அறைக்கு சென்றான். நண்பனை தேடி வந்த பிராஜின் காதில் கீழே கேட்ட பேச்சு குரலில் படியில் இறங்க போனவன் ஒரு நிமிடம் நின்று மேலிருந்து எட்டி பார்த்தான். துருவன் குடும்பத்துடன் விவாதித்து கொண்டிருப்பதை கண்டவன் இந்த நேரத்தில் அங்கு செல்வது சரியாக படாததால் வந்த சுவரோடு தெரியாமல் அறைக்கு திரும்பி சென்றான். நண்பனின் வரவை கண்டு ஏதோ பிரச்சனை என்பது தெரிந்தாலும் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது தெரியாததினால் எப்பவும் போல் சகஜமாக பேசினான் பிராஜ். ஏண்டா ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு வர இவ்வளவு நேரமாடா? இந்தா நீ சொன்னபடியே நாளைக்கு மீட்டிங்க்கு தேவையானது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டேன். நீயும் ஒரு தடவை பார்த்துட்டு என்றபடி லேப்டாப்பை அவனை நோக்கி திருப்பியபடி வைத்தான் பிராஜ். நான் போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் என எழுந்து சென்றவனை தடுத்த துருவன், நாம் இன்னைக்கு ஊருக்கு போகலடா, அம்மா ஊருக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க என கூறினான். துருவன் அந்த வார்த்தையில் நண்பனின் முகத்தை பார்த்து ஆராய முற்பட்ட ராஜுக்கு நன்றாகவே தெரியும். துருவன் அவ்வளவு சீக்கிரம் மனதை மாற்றிக்கொள்கிறவன் கிடையாது என்பதையும் அவனின் வாடிய முகத்தில் இருந்தே கீழே ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது என்பதனையும் புரிந்து கொண்டவன் அவனை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்த விரும்பாமல், ஓகேடா, இன்னைக்கு ஃபுல்லாக அலைஞ்சதில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இதில் எப்படி நாம் ஊருக்கு போக போகிறோம்னு எனக்கே ஒரு பயம் இருந்தது. நல்ல வேலை நீயே அதை கேன்சல் பண்ணிட்ட என்றபடி நண்பனை சகஜமாக்க முயன்றான் பிராஜ். வாடா வந்து தூங்குடா, அப்போதான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவ என அழைத்தான் பிராஜ். நீ தூங்கு பிராஜ், நான் கொஞ்ச நேரம் கழித்து தூங்குறேன் என்றபடி செல்லும் நண்பனை கண்ட பிராஜுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, அதை பற்றி கேட்டாலும் சொல்ல மாட்டான், அவனே கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவான் என நினைத்தபடி உறக்கத்திற்கு சென்றான் பிராஜ். பால்கனியில் பாட்டியின் நினைவில் உழன்ற துருவன் நேரம் போவதே தெரியாமல் நின்றான். நடுராத்திரியில் குளிர் தன்னை தாக்குவதை உணர்ந்து உள்ளே உறங்க சென்றான். ஆழ்ந்த நித்திரைக்கு அப்போதுதான் சென்றவனை யாரோ உலுக்குவதைக் கண்டு கண்ணை திறக்க முடியாமல் எரிச்சலுடன் திறந்தவன் அங்கு முகத்தில் பதட்டத்துடன் தன்னை பார்த்த பிராஜை கண்டு நெஞ்சில் ஒருவித அதிர்ச்சி அடைந்தான். என்ன ஆச்சு என கேட்க நினைத்தாலும் வாயில் வார்த்தைகள் வராமல் அவனை எதுவும் தப்பாக சொல்லிடாதே என்பது போல் தவிப்புடன் பார்த்தவனை கண்ட பிராஜ், சீக்கிரம் வாடா, கீழே போகணும் என கூறினான். எதுக்கு என திக்கி திணறியவனின் திணறலே அவனின் நிலையை உரைக்க, அப்பா ஃபோன் பண்ணாருடா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால உனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன், நம்மளை உடனே கீழே பாட்டி ரூமுக்கு வர சொன்னாருடா என்றான். பாட்டி என்ற சொல்லிலே கட்டிலை விட்டு அறக்க பறக்க எழுந்து வெளியே ஓடியவன் அந்த அதிகாலையில் வீடு பரபரப்புடன் இருப்பதைக் கண்டும் காணாமல் ஓடியவன் பாட்டியின் அறைக்குள் நுழைய அங்கு பாட்டி இருந்த கோலத்தைக் கண்டு அவரின் கட்டிலுக்கு அருகிலேயே குலைந்து போய் சரிந்தான் துருவன். தன் வாழ்க்கையில் பயம் என்றால் என்னவென்று அறியாத துருவன் அதை இன்று தனக்கு உணர்த்திய பாட்டியின் அறையை நோக்கி ஓடியவன் அறையில் அவர் இருந்த கோலத்தைக் கண்டு தன்னால் தான் பாட்டிக்கு இந்த நிலைமையா என்ற குற்ற உணர்ச்சி தன்னை கொல்ல நிற்க முடியாமல் கால்கள் வலுவிழக்க அப்படியே சரிந்து விழுந்தான். நண்பனை பின்தொடர்ந்து வந்த பிராஜ் அவனை தாங்கி பிடித்து நிறுத்தினான். எந்த நிலையிலும் தன்னை பற்றி மற்றவர்கள் யூகிக்க முடியாத சிம்ம சொப்பனமாக இருந்தவன் இன்று அதையெல்லாம் மறந்து திக்கு தெரியாத காட்டில் அலையும் குழந்தை போல் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் துவண்டு இருக்கும் நண்பனின் நிலையை நன்கு உணர்ந்த பிராஜ், டேய், நீயே இப்படி இருந்தா என்னடா அர்த்தம்? பாட்டிக்கு ஒன்றும் ஆகாதுடா, முதல்ல அவங்கள கவனிடா என்றபடி அவனின் கடமையை நினைவுபடுத்தினான் பிராஜ். அதில் கொஞ்சம் தெளிந்து எழுந்தவன் சோர்வாக கட்டிலில் கண்மூடி படுத்திருந்த பாட்டியின் அருகில் சென்று அவரின் கையை பற்றியவன் அவரை ஒரு ஆழ பார்வை பார்த்து, உனக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி, ஆகவும் நான் விடமாட்டேன் என உறுதியளித்தான் துருவன். பேரனின் சொல்லில் இருந்த உறுதியாலோ இல்லை அவரின் ஸ்பரிசத்தை உணர்ந்ததாலோ முயன்று கண்ணை மெதுவாக திறந்த கோதையம்மாள் அவனுக்கு கண்களால் ஆறுதல் சொல்ல அவரின் கண்களில் எதை கண்டானோ அடுத்த சில நிமிடங்களில் அந்த வீட்டையே உண்டு இல்லை என்று பண்ணி கொண்டிருந்தான் துருவன். எப்படி ஆச்சு மாம்? திடீர்னு உடம்பெல்லாம் வேர்த்து போய் ஒரு மாதிரி இருக்காங்க என மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க.
மாமா பதறிப்போய் எங்களை கூப்பிட்டாரு. அப்பா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு உன்னை கூப்பிட்டாருப்பா என நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் குரல் தழுதழுக்க கூறினார் பார்வதியம்மாள். அப்போதுதான் தாத்தாவை தேற்றிக் கொண்டிருந்த தந்தையை பார்த்துவிட்டு அவர்களை பார்க்கச் சென்றான். பேரனை கண்ட தாத்தாவுக்கு என்ன தோன்றியதோ, துருவன், உங்கள் பாட்டி தான் என் உயிரே. அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்ச கூட பார்க்க முடியாது. எப்படியாவது அவளை காப்பாற்றி கொடுத்துடுப்பா என மன்றாட அவரின் பேச்சில் உள்ளே நொறுங்கினாலும் தன்னை சமாளித்து கொண்டு வெளியில் தீர்க்கமான பார்வையுடன் அவரை நோக்கியவன், அவங்க உங்களுக்கு மட்டும் இல்லை தாத்தா, எங்களுக்கும் அவங்க தான் உயிர். அதை பறிக்க அந்த ஆண்டவனே நினைச்சாலும் முடியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க என ஆறுதல் சொன்னவன் தந்தையை பார்க்க, டேட், டாக்டர் வந்து செக் பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நாம் உடனே கிளம்பணும். ராஜ், காரை எடு என்று சொன்னபடி ஃபோனை கையில் எடுத்து அங்கிருந்து நகர்ந்தவன் சில பேருடன் உரையாடி விட்டு வந்து அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானவனை தடுத்த அமுல்ராஜ், அவசரப்படாத துருவன், பாட்டி இருக்கிற கண்டிஷனில் அவங்கள நாம் இப்படி எந்தவித செக்கப்பும் செய்யாமல் காரில் கூட்டிகிட்டு போகிறது சரின்னு எனக்கு படலை. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்னு சொல்லட்டும். அப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம் என தன் மனதில் இருப்பதை தயங்கியபடி கூறினார் அமுல்ராஜ். திரும்பி அவரை பார்த்தவன் அடக்கப்பட்ட கோபத்துடனும் ஆனால் தெளிவான குரலில், டேட், இங்கே படுத்துட்டு இருக்கிறது இந்த துருவன் வர்மாவோட பாட்டி. அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க விஷயத்தில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நீங்கள் சொல்கிற அந்த உள்ளூர் டாக்டருக்கெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரித்து டவுனில் இருக்கிற மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்டையும் பேசிட்டேன். அவங்க எதுவும் சீரியஸ் இல்லை. வயசானவங்க டென்ஷன் ஆனால் இப்படித்தான் ஆகும். எதுக்கும் கூட்டிகிட்டு வாங்க, செக்கப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவே நாம் கிளம்புறோம் என தந்தையிடம் சொன்னான் துருவன். என்னடா மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க, காரை எடு, நான் பாட்டியை தூக்கிட்டு வரேன் என்றான். சரி என்பது போல் நண்பனுக்கு தலையாட்டி விட்டு காரை எடுக்க வாசலை நோக்கி செல்லும் ராஜிடம் இருந்த பார்வையை தாயை நோக்கி திருப்பியவன், மாம், நீங்கள் தாத்தாவையும் கூட்டிக்கிட்டு அப்பாவோட காரில் பின்னாடி வாங்க, நாங்கள் முன்னாடி போகிறோம். அதற்கு மேல் யார் பேச்சையும் கேட்கும் பொறுமை இல்லாதவன் போல் நேராக பாட்டியிடம் சென்றவன் அவரை கையில் ஏந்தி வெளிவாசலை நோக்கி நடந்தான். பாட்டியின் கண்களில் இருந்து விழுந்த ஒரு துளி கண்ணீர் அவனின் கையில் பட அதில் நெஞ்சம் அதிர நடை நின்று தலை தாழ்த்தி அவரை பார்த்தான். ஒருவேளை பயப்படுறாங்களோ என நினைத்தவன், பயப்படாதீங்க பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என தைரியம் ஊட்டியவனை பார்த்த கோதையம்மாள் அந்த நிலையிலும் இதழில் குறுநகையுடன், எனக்கு சாகிறதுல எந்த பயமும் இல்லை துருவன், ஆனால் எங்கே உன் கல்யாணத்தை பார்க்காம போயிடுவேணும்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த நிலையிலும் என்னை பற்றி யோசிக்கிற உங்களுக்கு நான் வேதனையை தவிர வேற ஒன்றுமே தந்தது இல்லையே என மனம் புழுங்கியவன் என்ன சொல்லி அவர்களை தேற்றுவது என யோசித்து மனதில் ஒரு தீர்மானத்தை எடுத்து வெளியில் உணர்ச்சிகளற்ற முகத்துடன், உங்கள் பேரனின் கல்யாணத்தை மட்டும் இல்லை, உங்கள் கொள்ளு பேர பிள்ளைகளையும் பார்க்காம நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது, நானும் விடமாட்டேன் என்றான் துருவன். அவனின் பேச்சில் புது ரத்தம் உடலில் பாய கண்கள் மின்ன, நிஜமாவா துருவன் என ஆவலுடன் கேட்ட பாட்டிக்கு தலையசைத்து ஆமாம் என்றவனின் வார்த்தையில் மனதில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடினாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் பேரனின் தலையை கை வைத்து ஆசீர்வதித்து, நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு நான் இன்னும் 100 வருஷம் உயிரோடு இருப்பேன் துருவன் என கண்களும் முகமும் மலர கூறினாள் கோதையம்மாள். காரின் அருகில் வந்தவன் அவரை காரில் உள்ளே அமர வைத்து தானும் அமர்ந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி பயணித்தான். உள்ளத்தில் தான் சொன்ன வார்த்தையின் பிரதிபலிப்பாக 1000 கேள்விகள் சுனாமியாக தன்னை தாக்கினாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இப்போதைக்கு எனக்கு என் பாட்டி தான் முக்கியம் என்ற எண்ணத்தை தத்தெடுத்து வேறு எதை பற்றி யோசிக்காமல் ஹாஸ்பிட்டல் வந்தடைந்தான். ஏற்கனவே அவன் டாக்டரிடம் பேசியிருந்ததாலும் அவனின் செல்வாக்காலும் கோதையம்மா அங்கு வந்தவுடன் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ரெடியாக இருந்ததால் அவருக்கு என ஒதுக்கப்பட்ட அறைக்கே அவரை அழைத்து சென்றனர். நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க சார், டாக்டர் கொஞ்சம் செக் பண்ணணும் என்ற நர்ஸின் குரலில் பாட்டியை ஒருமுறை பார்த்து கண்களால் தைரியமூட்டியவன் அறையில் இருந்து வெளியேறி அங்கு போடப்பட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தவனின் மனதில் பாட்டியின் நிம்மதிக்காக ஏதோ ஒரு வேகத்தில் சொன்னதை என்னால் நிஜத்தில் நிறைவேற்றி வைக்க முடியுமா, பழசெல்லாம் மறந்து புது வாழ்க்கை வாழ முடியுமா என்ற கேள்வியே தன்னை மூச்சடைக்க வைப்பது போல் இருந்தது துருவனுக்கு. எப்படி இதிலிருந்து மீள்வது என்ற யோசனையே அவனை துவளச் செய்ய பிராஜ் வந்து தோளில் கை வைத்தவுடன் கண்களில் உயிர் பின்றி அவனை பார்க்க அதில் அதிர்ந்த பிராஜ் நண்பனின் நிலையை கண்டு வருந்தினாலும் அவனை மீட்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்தான். முன்னாடியே டாக்டர்கிட்ட பேசிட்டியே,
அவரும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்க என அவனை தேற்றிக் கொண்டு இருக்கும்போதே டாக்டர் வெளியே வருவதை கண்டவர்கள் அவரிடம் சென்றனர். வாட் டாக்டர், எனிதிங் சீரியஸ் என பரபரப்பாக கேட்க, துருவனை கண்டவர் அவனை என்ன மாதிரி பார்த்தார் என அவரை பார்த்து கொண்டே இருந்த இருவருக்கும் சத்தியமாகவே புரியவில்லை. தான் கேட்கும் கேள்வியில் பதில் சொல்லாமல் டாக்டர் இருப்பதில் இதயம் வேகமாக துடிக்க, டாக்டர், எனிதிங் சீரியஸ் என குரலை சற்று உயர்த்தி அழுத்தி கேட்டான். இந்த முறை பார்வையை மாற்றி பார்த்து சாதாரணமான குரலில், நத்திங் சீரியஸ் மிஸ்டர் துருவன், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, கொஞ்சம் ப்ரெஷர், அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. வயசானவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணம். ஆனா என அவர் இழுக்க, அப்போதுதான் நிம்மதியாக மூச்சு வெளிவிட்டு கடவுளுக்கு நன்றி சொன்னவன் அவரின் இழுவையில் என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தி அவரை கேள்வியாக கேட்க, இப்போ வந்தது சாதாரண ப்ராப்ளம் தான், அதனால பிரச்சனை இல்லை. இதே மாதிரி அவங்க மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து கை கால்கள் செயலிழக்க வச்சிடும். அவ்வளவு ஏன், சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமே தான் நீங்கள் அவங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் என ஒரு வழியாக சொல்ல நினைத்த அனைத்தையும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் டாக்டர். தன்னால் தான் பாட்டிக்கு இந்த நிலையா என சந்தேகப்பட்டு துடித்து கொண்டிருந்தான் துருவன். டாக்டரின் பேச்சு அதை உறுதிப்படுத்தவும், எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவரை சென்று பார்ப்பது என மனம் ஒடிந்து பாட்டியை பார்க்க எண்ணமில்லாமல் மறுபடியும் சேரிலேயே தலைப்பிடித்து கொண்டு அமர்ந்தான். நண்பனின் அருகில் செல்லப்போன ராஜ் நடராஜன் குரல் கேட்டு திரும்பியவன் அவரின் பதட்டமான வரவை உணர்ந்து அவரிடம் சென்றான். கோதையம்மா எங்கப்பா, செக் பண்ணிட்டாங்களா டாக்டர், என்ன சொன்னாங்க என மனைவியின் நிலையை நினைத்து கவலை கொண்டவர் அதை அறியும் ஆவலில் அடுத்தடுத்து கேள்வி கேட்டார். பாட்டிக்கு ஒன்றுமில்லை தாத்தா என்றவன் அவர் சொன்ன அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறியபடி பாட்டியின் ரூமுக்கு அழைத்துச் சென்றான் ராஜ். அங்கு ஒரு கையில் குளுக்கோஸ் ஏறியபடி சோர்வாக படுத்திருந்தவரிடம் சென்றவர்கள் அவர்களின் நலம் விசாரிக்க அனைவருக்கும் பதில் சொல்லியபடி துருவனை தேடிய பாட்டி அதை ராஜிடம் கேட்டார். அவன் வெளியே இருக்கான் பாட்டி, கூப்பிடட்டுமா என கேட்க, பேரனின் மனதில் நடந்து கொண்டிருக்கும் யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தவருக்கு தெரியாதா அவன் தற்போது என்ன நிலையில் இருப்பான் என்று? அதை அறிந்ததால் வேண்டாம் என தலையசைத்து சொன்னார். அத்தை, நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா என பார்வதி அம்மாளை பார்த்து, இப்போ எதுவும் வேண்டாமா, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் ஜூஸாவது குடிங்க அத்தை, வெறும் வயிற்றோடு இருக்காதீங்க, கொஞ்சம் தெம்பாக இருக்கும் என்றபடி பக்கத்தில் இருந்த டேபிளில் அமர்ந்து ஜூஸ் பிழிய ஆரம்பித்தார் பார்வதி அம்மாள். கணவனையும் மகனையும் ஒரு சேர பார்த்த கோதையம்மாள், எனக்கு ஒன்றும் இல்லை, போய் துருவனை கவனிங்க என்றவனுக்கு தலையசைத்து கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றவர்களுடன் ராஜும் சேர்ந்து வெளியேறினான். அங்கு ஒரு மூலையில் தலையை கையால் தாங்கியபடி யோசனையுடன் அமர்ந்து கொண்டிருந்தவனின் கோலம் நெஞ்சை அடைத்தது. ஏண்டா இப்படி இருக்க, அதான் பாட்டிக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல என்ற அவனின் தலையை கை வைத்து தடவி ஆறுதல் அளித்த தாத்தாவின் செயலில் தலை நிமிர்ந்த துருவனின் கண்களில் கண்ணீரை பார்த்த அனைவரும் திகைத்து உறைந்து போய் சிலையாக நின்றனர். இதுவரை நண்பனின் பல அதிரடி முகங்களை பார்த்து பழகிய ராஜுக்கு நண்பனின் இந்த புதிய பரிமாணத்தில் இவனுக்கு அழக்கூட தெரியுமா என்ற ஆச்சரியத்தில் கண்கள் விரிய பார்த்தான். அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் பாசத்தையும் அவனின் மறுபக்கத்தையும் கண்டு பிரமித்து போய் நின்றான் ராஜ். வீட்டில் உள்ள அனைவருக்கும் கௌதமரின் மறுபக்கம் தெரிந்திருந்தாலும் அவனின் கண்ணீரை அவர்களே இன்றுதான் காண்கிறார்கள் என்பதால் முதலில் திகைத்தாலும் அவனை அதிலிருந்து வெளிக்கொண்டு வர எண்ணி, இப்போ எதுக்கடா சின்ன குழந்தையாட்ட அழுதுகிட்டு இருக்க, உன் பாட்டி அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நம்ம உயிரை எல்லாம் வாங்காமல் நம்மளை விட்டு போக மாட்டா, அதனால் முதல்ல கண்ணை தொடடா என்றார் நடராஜன். மனைவிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதால் பேரனை சகஜ நிலைக்கு கொண்டு வர நடராஜ் அவ்வாறு கூறினார். உங்களுக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தி தான்ப்பா, இதை மட்டும் அம்மா கேட்டிருக்கணும், அவங்களுக்கு பக்கத்திலேயே உங்களை சேர்த்துட்டு தான் மறுவேளை பார்த்துருப்பாங்க என்றபடி அமல்ராஜ் மகனுக்காக தந்தையிடம் கூட்டு சேர்ந்தான். அவர்கள் இருவரின் பேச்சை கேட்ட துருவனின் இதழில் சிறு புன்னகை சிந்தினாலும் உடனே ஒருவித கடினத்தை முகத்தில் தத்தெடுத்து, எப்படி தாத்தா, உங்களால் பாட்டி இருந்த நிலைக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சும் என்கிட்ட இப்படி பேச முடியுது என கேட்க, சிறிது நேரம் அமைதியாக இருந்த நடராஜ் பேரனின் அருகில் அமர்ந்து அவனின் தொடை மீது கை வைத்து அவனை பார்த்து, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன நம்ம எல்லா உயிரும் அவகிட்ட இருக்குன்னு, ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, அவளோட உயிர் உன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ கூட அவர் சொல்லித்தான் நாங்கள் உன்னை பார்க்க வந்தோம், அந்த அளவுக்கு அவள் உன்னை நேசிக்கிறாப்பா என்றவரின் குரலில் எந்தவித பொறாமையும் இல்லை.
அதில் ஒருவித பாசம்தான் வெளிப்பட்டது. ஏன் நீ மட்டும் என்ன, இதுவரைக்கும் கண்ணீர்னா என்னன்னு தெரியாத துருவன் வர்மாவா? நீ இன்னைக்கு அவளுக்காகத்தானே அழுதுட்டு இருக்க என்றவாறு அவனின் கண்ணீரை துடைத்து கையில் ஏந்தியவர், இதோ இப்போ நீ சிந்தின இந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவ பார்த்துருந்தா கண்டிப்பா ரத்த கண்ணீரே வடிச்சிருப்பா. உனக்காக மட்டும்தான்ப்பா அவ இவ்வளவு நாளா வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா உள்ளுக்குள்ள தினம் தினம் உன் வாழ்க்கையை நினைச்சு நொந்துக்கிட்டு இருந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் பொண்டாட்டியை காப்பாத்துன்னு இதோ நிற்கிறானே என் பையன், இவன் கிட்ட கூட கேட்காம நான் ஏன் உன்கிட்ட கேட்டேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், உன் ஒருத்தரால் மட்டும்தான் அவளை சாகடிக்கவும் முடியும், அவளை வாழ வைக்கவும் முடியும். எங்களுக்காக நீ எதுவும் செய்ய வேணாம். உன் வாழ்க்கையை நினைச்சு தினம் தினம் சாகிற ஒருத்திய ஒரே அடியாக சாகடிச்சிடாம பார்த்துக்க துருவன் என்று மனதில் இருந்த அனைத்தையும் பேரனிடம் கொட்டிவிட்டு ஆசுவாசமாக சுவரில் சாய்ந்து அமர்ந்தார். அவரின் பேச்சில் பாட்டின் பாசத்தை கண்டு உள்ளம் உருக வாயடைத்து போய் பேச வார்த்தையின்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க என்று கேள்வியுடன் தந்தையை பார்த்தான். மகனின் பார்வையின் அர்த்தம் புரிந்த அமுல்ராஜ், நான் சொல்ல வேண்டிய எல்லாம் அப்பாவே சொல்லிட்டாரு. அதனால நான் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். எனக்கு என் அம்மாவும் வேணும், உன் அம்மாவும் வேணும். துருவன், நீ எது செய்யறதா இருந்தாலும் இதை மனசுல வச்சுக்கிட்டு முடிவு பண்ணு என்றபடி அவனுக்கு மறுபுறம் அமர்ந்தார். இப்படியும் ஒரு குடும்ப பாசத்திலே இணைந்திருக்க முடியுமா என எண்ணிய பிராஜ், பேரனுக்காக உயிரை துறக்க நினைக்கும் பாட்டி, பாட்டிக்காக எதையும் செய்ய துடிக்கும் பேரன், இவர்கள் இருவருக்காக பாசத்துடன் அவர்களுடன் போராடி கொண்டிருக்கும் மற்றவர்கள், அவர்களின் பிணைப்பை கண்டு உச்சி முதல் உள்ளம் கால் வரை நெகிழ்ந்து போய் அவர்களை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான் பிராஜ். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.